நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நண்பர்கள் வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிசி எம்பிசி கேட்டகரியில் சுய தொழில் மற்றும் வியாபாரம் பண்ண இருக்கக்கூடிய நபர்களுக்கு தமிழக அரசானது கடன் வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தனிநபர் கடன் மற்றும் குழுவின் மூலமாக குழு கடன் வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தொழில் மற்றும் வியாபார கடனை நாம் எப்படி பெறுவது, இந்த கடனை பெற என்னென்ன தகுதிகள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட இந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பிசி மற்றும் எம்பிசி வகுப்பை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடனும் குழு கடனும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வழங்கிட்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலியமாக இந்த கடனானது வழங்கப்பட்டு வருது. ஸோ இதுக்கு நாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணுங்க பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டியாக முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிசி ஆர் எம்பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் இனத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆக முடியாது. அடுத்ததாக, உங்களுடைய வயது 18லிருந்து 60 வயதுக்கு உட்பட்ட நபராக மட்டும்தான் இருக்கணும். குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த கடனுதவியானது கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக, தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபொழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவியானது வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 7%. அதாவது நீங்கள் 1,25,000 ரூபா கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கான வட்டி விகிதம் 7% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நீங்கள் 15 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வட்டி விகிதம் 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனிநபர் கடன் திட்டத்தில் கடன் வாங்கும்போது உங்களுக்கான வட்டி விகிதம் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே நீங்கள் குழுவாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது குழு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு சிறு தொழில் அல்லது வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் வழங்குவாங்க. அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா 6% அப்படின்னு குறைவாக தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ சுய உதவிக்குழு துவங்கி 6 மாதம் கண்டிப்பாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 1.5 லட்ச ரூபா கடன் அல்லது 15 லட்ச ரூபா கடன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும். ஸோ திட்ட அலுவலரான மகளிரானது இந்த குழு தரம் பிரித்து வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குழுவுக்கு அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கறவை மாட்டுக்கு 30,000 வீதம் 2 கறவை மாடுகள் வாங்க அதிகபட்சமாக 60,000 ரூபாய் கடனுதவி வழங்கப்படும். இதுக்கு பார்த்திங்கன்னா வட்டி விகிதம் 7%. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுமரபினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளையிலும் கடன் விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு இணையதள முகவரியும் இருக்குது. www.tabcdco.tn.gov.in அப்படிங்கிறது தான் இதனுடைய இணையதள முகவரி. இதுவும் பார்த்திங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையான இந்த ஃபார்மை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அடுத்தது, விண்ணப்பதாரர் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செஞ்சு சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ், குடும்பச் சான்று, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் அனைத்து நகல்களும் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது மாவட்ட கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த திட்டத்தில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் சார்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் கடன் வாங்க விண்ணப்பங்களை ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உரிய ஆவணங்களோடு அதை சமர்ப்பித்து உங்களுக்கு தேவையான லோனை வாங்கி நீங்கள் புதுசாக ஏதாச்சும் தொழில் செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.